வெல்கம் டு சக்தி டாக்ஸ். இன்று ஒரு சிறிய கதை. எலி சாதாரணமா இருக்கும்போது மரத்தால ஆன பொருட்களை ஓட்டு போட்டு நாசம் பண்ணும். ஆனா அதே எலி தனக்குன்னு வைக்கப்பட்ட மர பொறியில சிக்கிக்குச்சுன்னா எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற பயத்துல அது அங்கேயும் இங்கேயும் அலையுமே தவிர மற்ற மரப்பொருளை ஓட்ட போட்டது போல இந்த மரப்பொறியையும் ஓட்ட போட்டு வெளியில தப்பிக்கலாம் அப்படின்ற யோசனை அதுக்கு வரவே வராது. அப்படி யோசிச்சா அதிகபட்சம் 5 நிமிஷத்துல அந்த பொரிய ஓட்ட போட்டுட்டு அந்த எலி வெளியே வந்துடும். ஆனா மரப்பொறியில சிக்கிய எலி நீங்க 5 நாட்களுக்கு அப்படியே வச்சிருந்தாலும் அது தன்னால வெளியில வர முடியாது அப்படின்ற எண்ணத்துல தான் இருக்கும். ஏதோ ஒரு பொறியில அடைச்சு வச்சுட்டாங்க நம்மள அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். நம்மளை யாராவது காப்பாத்த வரமாட்டாங்களா அப்படின்னு ஏக்கத்தோட பார்த்துக்கிட்டே இருக்கும். அதற்கே உயிர் பிழைக்க வழி தெரிஞ்சா கூட அந்த பதட்டத்துல அதோட மூளை வேலை செய்யாது. மனிதர்களாகிய நாமளும் பல நேரத்துல இப்படிதான் பல பிரச்சனைகள்ல இருந்து வெளியே வர தெரிஞ்சா கூட நமக்கு பொறுமை இல்லாத காரணத்தினாலையும் நம்மளோட பதட்டத்தினாலையும் அதுலயே சிக்கி தவிச்சிட்டு இருக்கோம். நம்ம எந்த பிரச்சனையா இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாவும் நிதானத்தோடையும் யோசிச்சோம்னா அந்த பிரச்சனையில இருந்து எளிதா விடுபடுறதுக்கான வழியை நம்மளாலேயே கண்டுபிடிக்க முடியும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.